ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா டேட்டா டைப்ஸ். போஸ்ட்கிரஸ் டேட்டாபேஸோட டேட்டா டைப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஓகே, டேட்டா டைப்னா என்ன? டேட்டா டைப்னா ஒரு டேட்டா என்ன மாதிரியான டைப்பில் இருக்கணும் அப்படின்றத நம்ம டிஃபைன் பண்ண போகிறோம். அதுதான் டேட்டா டைப்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ வந்து ஒரு ஃபோன் நம்பர் இருக்குது. ஃபோன் நம்பர் என்னது? நம்பர் வந்து அது நம்பர் டேட்டா டைப். நம்பர், இன்டீஜர், இல்லை எப்படி வேணாலும் சொல்லலாம். அது மாதிரி ஒரு நேமை சேவ் பண்ண போனால் அது ஸ்ட்ரிங். அது வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து வேர் கேரக்டர், டெக்ஸ்ட் இந்த மாதிரி. ஓகே, அதுதான் டேட்டா டைப். ஒரு டேட்டா என்ன மாதிரி இருக்கணும், அந்த டேட்டா, இந்த டேட்டா காலமில் வந்து இந்தந்த டேட்டா மட்டும்தான் வரணும், இந்த டேட்டாவை மட்டும் தான் சேவ் பண்ணணும். மற்ற எந்த, அதாவது இப்போ ஒரு நேம் ஃபீல்டு இருக்குது, அதில் போயிட்டு நம்ம ஃபோன் நம்பர் இன்சர்ட் பண்ணால் அது தப்பு, இன்சர்ட் பண்ணக்கூடாது. ஸோ அந்த இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், டெக்ஸ்ட்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணுவோம். ஸோ அதில் நம்ம நேம்ஸ் அந்த ரிலேட்டட் மட்டும்தான் சேவ் பண்ணுவோம். இதுதான் டேட்டா டைப். ஒரு டேட்டாவை என்ன டைப், அதோட டைப் என்ன அப்படின்னு நம்ம டிஃபைன் பண்ணுறது, அதுதான் டேட்டா டைப்னு சொல்லுவோம். ஓகே, இப்போது போஸ்ட்கிரஸ் டேட்டா பேஸில் என்னென்ன டேட்டா டைப்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஓகே, இப்போது நான் வந்து இம்பார்ட்டண்ட்டாக, அதாவது ஃப்ரீக்குவெண்ட்டாக நம்ம என்னென்ன டேட்டா டைப்ஸை வந்து அடிக்கடி யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அப்படின்றத நான் காமிக்க போகிறேன். இதில் உள்ள டேட்டா டைப்லையுமே நம்ம ஒரு சிலர் தான் யூஸ் பண்ணுவோம். ஆனால் இப்போ நீங்கள் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருந்தாலும் நீங்கள் லேர்ன் பண்ணும்போதே உங்களோட தாட்ஸ் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு எக்ஸ்போர்ட் லெவலில் தான் இருக்கணும். ஓகே, நான் பிகினர், எனக்கு வந்து ஜஸ்ட் இந்த டேட்டா டைப்னா என்னன்னு தெரிஞ்சால் போதும், இதை வச்சு நான் மேனேஜ் பண்ணிப்பேன் அப்படின்ற ஒரு இது இல்லாமல், அதோட பேஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாமல், ஒரு ஒரு பேசிக்காக உங்களுக்கு எல்லாமே தெரிஞ்சிருந்தா மட்டும்தான் உங்களால் எல்லா டேட்டா டைப்பையும் நம்ம யூஸ் பண்ண முடியும். எதுக்காக நான் வந்து ஒரு வேர் கேரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க நேமுக்கு அப்படின்னு சொல்லாமல் நான் எதுக்கு இப்போ எல்லாத்தையும் சொல்ல போகிறேன் அப்படின்னா, உங்களுக்கு அப்போ தான் இந்த உங்களோட நீடுக்கு எது தேவைன்றது உங்களுக்கு எக்ஸாக்டாக தெரியும். அந்த மாதிரி உங்களோட ஒரு டிசைனிங் நீங்கள் பண்ணும்போதே இந்த மாதிரி அனாலிட்டிக்ஸ்லாம் நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா, நீங்கள் டேட்டா பேஸை வந்து நிறைய ஃபைன் டியூன் பண்ணி உங்களோட டேட்டாவோட டிசைன், உங்களோட ஸ்ட்ரக்சர், டேட்டா ஸ்ட்ரக்சர் எல்லாமே நீங்கள் டிசைன் பண்ண போட்டு டேபிள்ஸ் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப வெல் அண்ட் குட்டாக இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு இப்போ நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், பாருங்கள். ஓகே, இப்போது சீரியல். இப்போ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா சீரியல்னு தெரியும். சீரியல்லாம் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு டேட்டா டைப் இப்போ க்ரியேட் பண்ண போகிறோம். சீரியல்னு சொல்லிட்டு இப்போ ஒரு ஐடி காலமை வந்து நம்ம சீரியல்னு சொல்லிட்டு க்ரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அந்த ஐடி ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். நம்ம வந்து அதோட காலமில் ஒரு டேட்டாவை இன்சர்ட் பண்ணுன்ற அவசியம் இல்லை. இப்போ சீரியல்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6 அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ஆர்டராக இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே வந்துக்கிட்டே இருக்கும். அதுதான் சீரியல். ஓகே, இப்போது இந்த சீரியலில் வந்து 3 டைப்ஸாக பிரிக்கலாம். ஸ்மால் சீரியல், சீரியல், பிக் சீரியல் அப்படின்னா, ஒன்று 2 பைட்ஸ், இன்னொன்று 4 பைட்ஸ். பிக் சீரியல் வந்து 8 பைட்ஸ். ஓகே, இதோட ரேஞ்சும் இங்கே நான் கொடுத்துருக்கேன் பாருங்கள். இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் அந்த டேட்டாவை நம்மளால் இன்சர்ட் பண்ண முடியும். இப்போ சீரியல் நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் காமிக்கிறேன். இந்த டேபிளை நான் க்ரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த டேபிள். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே ஃப்ரூட்ஸ்னு ஒரு டேபிள் இருக்குது. இந்த டேபிளை நான் இப்போ க்ரியேட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சீரியல்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு டேட்டா டைப்பை இந்த ஐடின்ற காலமுக்கு செட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் இந்த ஃப்ரூட்ஸுன்ற டேபிளில் நேமை மட்டும்தான் நான் இன்சர்ட் பண்ண போகிறேன், ஆரஞ்சுன்னு சொல்லிட்டு. ஓகே, இன்சர்ட் பண்ணிவிட்டு ஆப்பிள் இன்சர்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஃப்ரூட்ஸ்னு போட்டால் 1 2ன்னு சொல்லிட்டு ஐடியில் ஆட்டோமேட்டிக்காக க்ரியேட் ஆகிருக்கு. இதுதான் சீரியல். நம்ம வந்து ஒரு டைமும் இங்கே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம 1 2 3 4ன்னு நம்ம எதுவுமே க்ரியேட் பண்ண தேவை கிடையாது. நம்ம ஜஸ்ட்டு சீரியல்னு டேட்டா டைப்பை கொடுத்துட்டோம் அப்படின்னா, இது ஒரு ஆட்டோ இன்க்ரிமெண்ட் டேட்டா டைப். ஸோ அதுவே டேட்டா டைப்பை டேட்டாவை இன்சர்ட் பண்ணிக்கும் 1 2 3 4 5. இதுதான் சீரியல் டேட்டா டைப். இப்போது இந்த சீரியலில் தான் ஸ்மால் சீரியல், சீரியல், பிக் சீரியல்னு இருக்குது. இப்போது நீங்கள் வந்து நான் சீரியல்னு க்ரியேட் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீரியலை 4 பைட்ஸில் க்ரியேட் பண்ணிட்டீங்க. ஆனால் உங்களோட நீடு, எனக்கு வந்து மோஸ்ட்லி அந்த டேபிளில் ஒரு 10 டேட்டாவுக்கு மேலே எனக்கு நான் இன்சர்ட்டே பண்ண போகிறதில்ல அப்படின்னா, நீங்கள் அதுக்கு ஸ்மால் சீரியல் யூஸ் பண்ணலாம். சீரியல் யூஸ் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. இதனால் உங்களுக்கு என்ன ஆகும்னா, ஸ்டோரேஜோட சைஸ் வந்து ரெடியூஸ் ஆகும். இதுக்காக தான் சொல்கிறேன், நம்ம லேர்ன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் திங்க் பண்ணி லேர்ன் பண்ணணும். ஓகே, ஸ்மால் சீரியல், சீரியல், பிக் சீரியல், இதுதான் இது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் என்னன்னா கேரக்டர், வேர் கேர், டெக்ஸ்ட். ஓகே, இப்போ நான் சொன்ன மாதிரி தான், நம்ம ஒரு நேம் ஃபீல்டை நம்ம சேவ் பண்ணணும் அப்படின்னா, அதை நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்லேயே போட்டு ஜஸ்ட் ஒரு வேர் கேர்னு நம்ம
டேட்டா டைப் அசைன்மெண்ட் நம்ம கிரியேட் பண்ணிட்டு போயிடலாம். ஆனால் உங்களுக்கு கேரக்டர் வேர்கேர் டெக்ஸ்ட்டோட உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் தெரியணும். என்ன கேரக்டர்னா என்ன அப்படின்னா, ஒரு கேரக்டரில் நீங்கள் வந்து கேர் ஆஃப் 10 அப்படின்னு கிரியேட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கேர் ஆஃப் 10ன்னு கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இதுக்கு நீங்கள் ஜஸ்ட் ஒரு சிவான்ற ஒரு நேமை கொடுத்து அந்த சிவாக்கு 4 லெட்டர்ஸ் தான் அப்படின்னாலும் அது என்ன பண்ணும் அப்படின்னா உங்களோட 10 அந்த 10 சைஸையுமே எடுத்துக்கும். உங்களுக்கு வந்து சிவான்ற ஒரு 4 கேரக்டரை மட்டும் உங்களோட ஸ்டோரேஜ் சைஸை எடுக்காம 10 அந்த 10 லென்த்தையுமே எடுத்துக்கிட்டு கிரியேட் பண்ணிடும். இது வந்து ஒரு ஸ்டாட்டிக் மெமரி. அதனால தான் கேரக்டரை வந்து நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். எதுக்கு யூஸ் பண்ணோம்னா ஜஸ்ட்டு நமக்கு எத்தனை லெட்டர்ஸ் நான் இந்த கேரக்டர்னு ஒரு டேட்டா டைப் கிரியேட் பண்ணிட்டேன்னா அதில் நான் ஒரு லெட்டர் தான் கொடுப்பேன். அந்த எனக்கு ஃபுல்லாக எத்தனை ரோ நான் இன்சர்ட் பண்ணாலும் ஒரு லெட்டர் தான் கொடுப்பேன். அதுக்கு மேலே எனக்கு லெட்டர்ஸே வராதுன்ற பட்சத்தில் நீங்கள் கேர் ஆஃப் 1 அப்படின்னு சொல்லிட்டு கிரியேட் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து என்ன இப்போது நான் நேம் ஃபீல்டுக்கு போயிட்டு நான் கேரை கிரியேட் பண்ண முடியாது. நீங்கள் நேம் ஃபீல்டுக்கு என்ன பண்ணணும், வேர் கேர் தான் கிரியேட் பண்ணணும். எதனாலனா நேம் சிவாவுக்கு ஒரு நேமாக இருக்கலாம், கரனுக்கு ஒரு நேமாக இருக்கலாம். ஸோ டிஃப்ரென்ஸ் எப்படி வேணாலும் இருக்கலாம், அது எத்தனை லென்த் வேணாலும் இருக்கலாம். அப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணணும், வேர் கேர் தான் யூஸ் பண்ணணும். வேர் கேரில் ஒரு லென்த்தை கொடுத்துட்டீங்க. இப்போ வேர் கேர் 30 அப்படின்னு கொடுத்துட்டீங்க. ஸோ 30 ஸ்பேஸை எடுத்துக்க சொல்கிறீங்க. இப்போ நீங்கள் சிவான்னு அதில் போயிட்டு இன்சர்ட் பண்ணீங்கன்னா 4 கேரக்டர் மட்டும் இன்சர்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த 4 கேரக்டருக்கு மட்டும்தான் ஸ்பேஸை எடுத்துக்கும். ஸோ என்ன நடக்கும் அந்த இடத்துல 30க்கு நீங்கள் டேட்டா டைப்பை உங்களோட ஸ்ட்ரக்சரில் கிரியேட் பண்ணி வச்சுருந்தாலும் சிவான்ற அந்த 4 கேரக்டருக்கு மட்டும் டேட்டா எடுத்துக்கிறதுனால இது வந்து ஒரு டைனமிக் மெமரி. ஸோ நமக்கு கேரை விட எது நமக்கு யூஸ்ஃபுல் பெட்டராக இருக்கும் அப்படின்னா வேர் கேர் பெட்டராக இருக்கும். ஓகே, இது நம்ம வேர் கேரில் வந்து நம்ம கண்டிப்பாக சைஸ் என்னன்றதை நம்ம மென்ஷன் பண்ணணும். 30 40ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நம்ம ஒரு சைஸ் கொடுப்போம். கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன வேணாலும் பண்ணிப்போம். ஓகே, இப்போது எனக்கு சைஸே தெரியாது, நான் என்ன பண்ணுறது அப்படின்னு இப்போ ஒரு டாக்குமெண்ட்டே ஒரு டாக்குமெண்ட் அப்படியே நான் அவங்க டெக்ஸ்ட்டாக கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறதுன்னா அதை டெக்ஸ்ட் அப்படின்ற டேட்டா டைப்பில் கிரியேட் பண்ணணும். எதனாலனா டெக்ஸ்ட்டுன்னு நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்கன்னா அன்லிமிட்டெட் டேட்டா, நீங்கள் எவ்வளோ டேட்டாவை வேணாலும் அந்த டெக்ஸ்ட் டேட்டா டைப்பில் போட்டுக்கலாம். இதுதான் டெக்ஸ்ட். ஓகே, கேர் வேர் கேர் டெக்ஸ்ட்டுக்கான டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நான் என்ன பண்ணேன்னா ஜஸ்ட் இந்த டேபிளை கிரியேட் பண்ணுறேன். பண்ணிவிட்டு இந்த டேபிளில் நான் இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு காலம் நேமை கேர் அண்டர் ஸ்கோர்னு வச்சுருக்கேன், இன்னொரு காலமை வேர் கேர் அண்டர் ஸ்கோர், இன்னொன்று டெக்ஸ்ட் அண்டர் ஸ்கோர்னு வச்சுருக்கேன். இதை வந்து கேர் 2ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன், இதை வேர் கேர் 10ன்னு கிரியேட் பண்ணியிருக்கேன், இதை டெக்ஸ்ட்னு கிரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ நான் கேர் 10ல் நான் என்ன பண்ணுறேன், இப்படி ஒரு 4-5 லெட்டர் கொடுக்குறேன். கொடுத்து நான் இன்சர்ட் பண்ணால் எனக்கு இன்சர்ட் ஆகாது. வேல்யூ டூ லாங் ஃபார் டைப் கேரக்டர் 2. ஏன்னா உங்களோட சைஸே நீங்கள் 2 தான் கொடுத்துருக்கீங்க, ஆனால் நீங்கள் நிறைய ஸ்பேஸ் கொடுக்குறீங்க, உங்களோட இந்த வேல்யூ வந்து ரொம்ப லாங்காக இருக்குது, ஸோ இது பண்ணாதீங்கன்னு சொல்கிறாங்க. ஓகே, நான் இப்போ ஜஸ்ட் ஒரு 2 லெட்டர்ஸ் மட்டும் கொடுத்து இது பண்ணுறேன், நமக்கு இன்சர்ட் ஆகிடுச்சு. ஓகே, அடுத்து இப்போ இதை நான் செலக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த கேர் அண்டர் ஸ்கோரில் வந்து QWன்ற ஒரு 2 கேரக்டர் மட்டும் இருக்குது. அதே மாதிரி இப்போ இதை நான் டெலீட் பண்ணியிருந்த ரோவை. ஓகே, இப்போது வேர் கேரில் வந்து 10 கொடுத்துருக்கேன், சேம். இப்போது நான் என்ன பண்ணுறேன், சிவரஞ்சன் அடிக்கிறேன். இது வந்து ஓகே, இப்போது நான் அதிகமாக அடிக்கிறேன். அடிச்சுனா எனக்கு என்ன ஆகும், ரொம்ப உங்களுக்கு இது அதிகமாக இருக்குது, என்னது கேரக்டர்ஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லுவான். ஸோ நான் இப்போ வந்து கம்மி பண்ணுறேன். இந்த இதில் இருந்து சிவா மட்டும் கொடுக்குறேன். இது நான் ஓகே, இந்த டேட்டா டைப்பை சேஞ்ச் பண்ணல. ஓகே, வேர் கேர் அண்டர் ஸ்கோர். ஓகே, இந்த வேர் கேர் அண்டர் ஸ்கோரில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். இப்போது நான் சிவரஞ்சன் இன்சர்ட் பண்ணேன்னா எனக்கு 10 லெட்டர்ஸ் கரெக்டாக இருக்குது. ஸோ இன்சர்ட் ஆகிடுச்சு, பாருங்கள், இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் இன்னும் ஒரே ஒன்று கூட எக்ஸ்ட்ரா எஸ்ன்னு ஆட் பண்ணி இன்சர்ட் பண்ண ஆகாது. ஏன்னு கேட்டால் மொத்தமே அது என்ன பண்ணிக்கும், 10 கேரக்டர்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். நான் 11 கொடுத்தனால எனக்கு 2 லாங்னு சொல்லிட்டு வந்துடுச்சு. இப்போது நான் என்ன பண்ண போகிறேன், இதையும் டெலீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு இங்கே வந்து என்ன ரெக்கார்டு இன்சர்ட் பண்ண போகிறேன்னா டெக்ஸ்ட்டில் வந்து நான் சிவரஞ்சன் எஸ்ன்னு கொடுத்தா டெக்ஸ்ட் அண்டர் ஸ்கோர் கொடுத்தா இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போ நான் என்ன பண்ணுறேன், இங்கே எவ்வளோ லெட்டர்ஸ் வேணாலும் நான் கொடுக்குறேன், கொடுத்துட்டு என்டர் அடிக்கிறேன், இன்சர்ட் ஆகிடுச்சு. செலக்ட், இங்கே பாருங்கள், இதுதான். ஏன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து ஒரு அன்லிமிட்டட். இப்போ உங்களுக்கு வந்து ஒரு யோசனை வரலாம், நீங்கள் கேர் சொல்கிறீங்க, வேறு கேர் சொல்கிறீங்க, டெக்ஸ்ட்டு சொல்கிறீங்க, எதை நான் யூஸ் பண்ணுறது அப்படின்ட்டு. இப்போ நான் சொன்ன எக்ஸ்ப்ளனேஷன் தான். இதில் உங்களோட டிசைனுக்கும் உங்களோட
நீடுக்கு எது தேவைப்படுதோ அதை தான் யூஸ் பண்ணணும். இல்லை நான் எனக்கு வந்து வேர் கேர் இருந்தால் போதும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணாமல் உங்களோட நீடு என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி எப்போதும் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் கேரக்டர்ஸ், டெக்ஸ்ட், ஸ்ட்ரிங், இதுக்கு எல்லாமே இது முடிஞ்சிச்சு. அடுத்து இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா நியூமரிக். நியூமரிக்னா என்ன அப்படின்னா நியூமரிக் டேட்டா டைப்ஸை நம்ம சேவ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறதா நியூமரிக். இப்போ நியூமரிக் 5,2 அப்படின்னு சொன்னோன்னா இது வந்து ஃபஸ்ட்டு 5 என்னன்னு பார்த்தா ப்ரெசிஷன், ரெண்டாவது வந்து ஸ்கேல். ஸோ நீங்கள் இதில் என்ன பண்ணணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் டேட்டாவை இன்சர்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு டேட்டா இன்சர்ட் ஆகும். இப்போ நியூமரிக் அண்டர் ஸ்கோர் நான் ஒரு காலம் வச்சுருக்கேன். ஸோ அதில் என்ன பண்ண போகிறேன், நான் இப்போ இன்சர்ட் பண்ண போகிறேன். ஓகே, இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா 200.01 அப்படின்னு இன்சர்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ஆயிடுச்சு, இன்சர்ட் ஆயிடுச்சு. இங்கே பாருங்கள். இப்போது ஸ்கேல்னா என்னென்னா இந்த ஜீரோவுக்கு அப்புறம் ஸ்கேல்னு நம்ம இங்கே கொடுத்துருக்க 2னா இங்கே நம்ம 2 கேரக்டர் மட்டும் தான் கொடுக்க முடியும். அதுக்கு மேலே நம்மளால் கொடுக்க முடியாது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இவ்வளோ கொடுத்தனாலும் என்ன ஆகும்னா ரவுண்ட் ஆஃப் ஆகும். இப்போ 1-2ன்னு இருக்குது, 1-2 மட்டும் தான் நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துக்கணும். ஸோ இது என்ன பண்ணும் அப்படின்னா இருங்க டெலீட் பண்ணிடுறேன். டெலீட் பண்ணிட்டு நான் இப்போ போடுறேன். இன்சர்ட் ஆகிடுச்சு. எப்படி இன்சர்ட் ஆகிருக்குன்னு பாருங்கள், 200.12. ஏன்னா இதுக்கப்புறம் நீ எவ்வளோ கொடுத்தாலும் அது எடுத்துக்காது. இப்போ இந்த இடத்துல சப்போஸ் நான் 4க்கு பதிலாக ஜஸ்ட்டு ஒரு 7 கொடுத்துருந்தா எனக்கு என்ன ஆகும், ரவுண்ட் ஆஃப் ஆகும். இந்த 7 வந்து இந்த 2வை வந்து ரவுண்ட் ஆஃப் பண்ணி 13 அப்படின்னு போட்டுரும். இது நியூமரிக். இந்த இதில் இப்போ 5னா என்ன அர்த்தம் அப்படின்னா இங்கே ஒரு 3 இருக்குது, இங்கே ஒரு 2 இருக்குது, ஆக மொத்தம் சேர்ந்து 5. அதுதான் நம்மளோட பொசிஷன். இப்போ நான் இந்த இடத்துல ஜஸ்ட் இன்னும் ஒரு 2 எக்ஸ்ட்ரா கொடுத்தா கூட நம்மளால் என்ன பண்ண முடியாது, இன்சர்ட் பண்ண முடியாது. உங்களோட நியூமரிக் ஃபீல்டு ஓவர்ஃப்ளோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்துடும். ஸோ நம்ம இதுக்கும் கீழே கூட கொடுத்துக்கலாம், ஆனால் என்ன பண்ண முடியாது, அதுக்கும் மேலே கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு இங்கேயே ஆல்மோஸ்ட் நமக்கு 2 டாட்டுக்கு அப்புறம் 2 லெட்டர் போயிடுச்சு. ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி நம்ம 3 தான் கொடுக்க முடியும். அதுக்கு ஒன்று கொடுக்கலாம், 2 கொடுக்கலாம், 3 கொடுக்கலாம். 4 லெட்டர் கொடுத்தா கூட உங்களால் இன்சர்ட் பண்ண முடியாது. இதுதான் நியூமரிக் டேட்டா டைப். ஓகே, அடுத்து என்ன பார்க்க போகிறோன்னா பூலியன். பூலியன்னா என்ன அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ். ஒன்று ட்ரூவாக இருக்கணும், இல்லைனா ஃபால்ஸாக இருக்கணும். அதுதான் பூலியன் டேட்டா டைப். இப்போ இந்த பூலியன் டேட்டா டைப்பை நம்ம எப்படி இன்சர்ட் பண்ணலாம் அப்படின்னா பூலியன் அண்டர்ஸ்கோர். இப்போ இதில் நம்ம வந்து ஃபஸ்ட்டு ட்ரூ அப்படின்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணலாம். அடுத்து ஃபால்ஸ்ன்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணுறேன். இப்போ நான் உங்களுக்கு அந்த ஷோ பண்ணி காமிக்கிறேன். இது ட்ரூ, இது ஃபால்ஸ். இது மட்டுமா அப்படின்னு கேட்டால் ட்ரூக்கு பதிலாக நீங்கள் டீன்னு கூட கொடுக்கலாம். டீன்னு கொடுத்தாலும் அது என்னதான் ஆகும், ட்ரூன்னு சொல்லிட்டு உங்களுக்கு இன்சர்ட் ஆகும். அதே மாதிரி ஃபால்ஸுக்கு எஃப்னு கொடுத்து இன்சர்ட் பண்ணாலும் இன்சர்ட் ஆகும். அது மாதிரி ட்ரூக்கு 1ன்னு கொடுத்தாலும் அதை ட்ரூவாக தான் கன்சிடர் பண்ணும். 0ன்னு கொடுத்தா அதை ஃபால்ஸாக கன்சிடர் பண்ணும். இப்போ பாருங்கள், இதுதான் ட்ரூ ஃபால்ஸ். இதை தவிர இதுக்குள்ளே நீங்கள் வேறு எதை கொடுத்தாலுமே உங்களுக்கு இன்சர்ட் ஆகாது. தப்பான சின்டாக்ஸை நீங்கள் போடுறீங்கன்னு சொல்லிட்டு உங்களுக்கு மெசேஜ் ஷோ ஆகிடும். அவ்வளோதான். அடுத்து டேட், டைம் ஸ்டாம்ப். டேட்னா என்ன அப்படின்னா டேட்டை மட்டும் இன்சர்ட் பண்ணுறது. டைம்னா டைமை மட்டும் இன்சர்ட் பண்ணுறது. டைம் ஸ்டாம்ப்னா டேட் வித் டைமை இன்சர்ட் பண்ணுறது தான் டைம் ஸ்டாம்ப். ஓகே, இது நீங்களே செக் பண்ணி பாருங்கள். நான் சும்மா உங்களுக்கு ஒரு எக்ஸாம்பிள் போடுறேன். டேட்னு போட்டுட்டு டேட் அண்டர்ஸ்கோர் போட்டுட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த இடத்துல டேட்டை நான் இன்சர்ட் பண்ணாமல் ஜஸ்ட் கரண்ட் டேட்னு ஒரு ஃபங்க்ஷனை கொடுக்குறேன். அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ணுன்னா கரண்ட் டேட் அதில் கொண்டு போய்ட்டு இன்சர்ட் பண்ணி வச்சுருவோம். இதோ பாருங்கள், இன்சர்ட் ஆகிடுச்சு. இப்போது இன்னொரு ஃபீல்டு நமக்கு என்ன இருக்குது, டைம்னு இருக்குது. டைமில் போய்ட்டு நான் என்ன பண்ணுறேன், கரண்ட் டைமை கொடுக்குறேன். இது இன்சர்ட் பண்ணிட்டேன். இது வந்து என்ன பண்ணும், கரண்ட் டைம் என்னவோ அதை இன்சர்ட் பண்ணியிருக்கு. ஓகே, இப்போது கரண்ட் டைம் இன்னும் ஒன்று டைம் ஸ்டாம்ப்னு வச்சுருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டும் சேர்ந்தது தான் கரண்ட் டைம் ஸ்டாம்ப். இப்போ நான் கொடுத்து இன்சர்ட் பண்ணனா எனக்கு இது ரெண்டுமே சேர்ந்து உங்களுக்கு காமிக்கும். டேட்டும் காமிக்கும். இப்போ இதில் டேட்டு, இதில் டைமு. இப்போ இதில் என்ன காமிக்கிறது, டேட் அண்ட் டைம் சேர்ந்து காமிக்கிறது. இதுதான் டைம் ஸ்டாம்ப். மோஸ்ட்லி என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா டைம் ஸ்டாம்ப் தான். ஒரு டேட்டா டைம் ரிலேட்டட் உள்ள டேட் டைம் ரெண்டுத்துக்கும் உள்ள ரிலேட்டடுக்கு யூஸ் பண்ணுறது வந்து டைம் ஸ்டாம்ப். ஓகே, அடுத்து வந்து யூஐடி.
இது வந்து இந்த யூயூஐடி ஜேசான் பிக்கெலாம் நம்ம தனி செஷனாகவே பார்க்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு இதில் இது இருக்குது. நான் சும்மா உங்களுக்கு லைட்டாக நான் சொல்கிறேன். யூயூஐடி அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, யூனிவர்சல் யூனிக் ஐடென்டிஃபையர். இப்போ இந்த சீரியல் நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்னா, அது வந்து 1, 2, 3, 4, 5 இந்த மாதிரி அது ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் ஆகும். ஆனால் யூனிக் ஐடென்டிஃபையர்ன்றது நம்ம ஒன்று கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா, அது வந்து வேற எங்கேயுமே டூப்ளிகேட் ஆகவே ஆகாது. நம்மளோட டேட்டாவை யூனிக்காக வச்சுருக்கணும், ஐடியை வந்து ஒரு ப்ரைமரி கீயை நம்ம யூனிக்காக காமிக்கணும்னா, அதுக்கு நம்ம ரொம்ப ரொம்ப யூஸ் பண்ணுறது என்னன்னு கேட்டால் யூயூஐடி தான். உங்களுக்கு வந்து அது ரொம்ப யூனிக்கா இருக்கும். வேற எங்கேயுமே அந்த ஒரு இத வந்து டேட்டாவ வந்து உங்களால பார்க்கவே முடியாது. அதுதான். இப்போ நான் என்ன பண்றேன்னா, ஜஸ்ட் உங்களுக்கு வந்து ஓகே. ஆக்சுவலா யூயூஐடிய நம்ம கிரியேட் பண்ணணும், இன்சர்ட் பண்ணணும்னா, நம்ம ஒரு எக்ஸ்டென்ஷன் கிரியேட் பண்ணணும். அதனால தான் சொன்னேன் அத தனியா பார்க்கலான்ட்டு. ஸோ அத தனியா பார்க்கலாம் விட்டுருங்க. ஜேசான் பி. ஜேசான் டேட்டாவும் இருக்கு. ஜேசான் பியும் இருக்கு. சரி, ஜேசான் பிக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்டின்னா, ஜேசான் வந்து நார்மல் ஜேசான் டேட்டா டைப்ல உள்ள டேட்டா. ஜேசான் பி என்ன பண்ணும், அந்த டேட்டா டைப்ல எப்படி டேட்டாவை இன்சர்ட் பண்ணுவோம்னா, ஒரு பைனரியா, அதாவது ஜேசானை வந்து பைனரியா கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணுவோம். ஓகே. ஸோ பைனரியா கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்ணனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்னா, இப்போ பைனரியா கன்வெர்ட் பண்ணி இன்சர்ட் பண்றதுனால நமக்கு இன்சர்ட் பண்றதுக்கான டைம் வந்து அதுல அதிகமா இருக்கும். நம்ம ஒரு 10 ரெக்கார்டை நார்மல் ஜேசன்ல இன்சர்ட் பண்ணதுக்கும், பைனரி ரெக்கார்ட்ஸ்ல டேட்டா டைப்ல இன்சர்ட் பண்ணதுக்கும், இது பைனரி டேட்டா டைப்ல இன்சர்ட் பண்ணதுக்கு நமக்கு டைம் அதிகமாக எடுக்கும். அப்புறம் ஏன் நம்ம ஜேசான் பியை யூஸ் பண்ணோம்னு கேட்டிங்கன்னா, அதோட ஃபாஸ்ட் ரெட்ரைவல் எப்படி இருக்கும், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஜேசானில் வச்சுட்டு ஒரு ஜேசான் நம்ம செலக்ட் பண்ணி எடுக்கிறதுக்கும், ஜேசான் பி டேட்டா டைப்பில் வச்சு நம்ம எடுக்கிறதுக்கும் நமக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெட்ரைவல் ஆகிறது ஜேசான் பியில். அது இல்லாமல் நமக்கு இண்டெக்ஸிங்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஜேசான் பி. ஓகே. நம்ம யூயூஐடி அண்ட் ஜேசான் பி கான்செப்ட் வந்து நான் உங்களுக்கு தனி செஷனாக சொல்லித்தரேன். இப்போதைக்கு இதுதான் டேட்டா டைப்ஸ். இது இந்த நான் சொன்ன இந்த டேட்டா டைப்ஸை நீங்கள் படிச்சுட்டீங்க, பார்த்துட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு இது ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு எக்ஸ்பர்ட் லெவலில் இருக்கும். இதை யூஸ் பண்ணி நீங்கள் உங்களோட டேட்டா பேஸை டிசைன் பண்ணுறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மெயினாக பார்த்தீங்கன்னா, சீரியல் ஜஸ்ட் அது வந்து நமக்கு ஆட்டோமேட்டிக்காக கிரியேட் பண்ணுறது ஒன்று முடிஞ்சுது. அடுத்தது என்னென்னா, வேர் கேர் டெக்ஸ்ட் இந்த கேர் இந்த இந்த ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட், ஒரு இன்டீஜர் ஸ்ட்ரிங், சாரி, இந்த வேர் கேர் டெக்ஸ்ட் இது எல்லாத்துமே எதுக்கு யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரிங் இன்சர்ட் பண்ணுறதுக்கு. இந்த ஸ்மால் இன் இன்டீஜர் பிக் இன்ட் இதெல்லாம் எதுக்குன்னு பார்த்தா ஒரு இன்டீஜர் இது பண்ணுறதுக்கு, சேவ் பண்ணுறதுக்கு. இன்டீஜர் கூட என்ன ரேஞ்ச் அப்படிங்கிறது இங்கே இருக்கு பாருங்கள். ஸ்மால் இன்ட்னா இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்கணும், இன்டீஜர்னா இந்த ரேஞ்சு, இந்த ரேஞ்சு, பிகின்னா இந்த ரேஞ்சு. ஓகே. அடுத்து வந்து நியூமரிக் நான் இப்போ உங்களுக்கு காமிச்சதான். நியூமரிக் டேட்டாஸ் எல்லாம் அதில் நியூமரிக் ஃபீல்டில் பண்ணுவோம். பூலியனா ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரூன்னு இன்சர்ட் பண்ணலாம், ஃபால்ஸுன்னு இன்சர்ட் பண்ணலாம், 1 ஆர் 0ன்னு இன்சர்ட் பண்ணலாம், இல்லை டி ஆர் எஃப் அப்படின்னு கூட இன்சர்ட் பண்ணிக்கலாம். அது அடுத்து டேட், டைம் ஸ்டாம்ப். இது மூணும் பார்த்தீங்கன்னா டேட் ரிலேட்டட் திங்ஸ். லைக் டேட்னா டேட் மட்டும், டைம்னா டைம் மட்டும், டைம் ஸ்டாம்ப்னா இது எல்லாம் சேர்ந்தது. ஓகே. இப்போ உங்களுக்கு இந்த டேட்டா டைப் பற்றி என்ன டவுட்ஸ் இருக்கோ எல்லாத்தையுமே கமெண்ட் செக்ஷனில் லீவ் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுறேன். என்ன கொஷினாக இருந்தாலும் ஆன்சர் பண்ணுறேன். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். பை.